ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? தமிழ்நாட்டோட ஹாட்ஸ்பாட் கோயம்புத்தூர் சிட்டிக்கு தான். இந்த கோயம்புத்தூரில் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு வர செம்மொழி பூங்காவை தான் நாம் இன்றைக்கி விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த செம்மொழி பூங்கா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் கிட்டத்தட்ட 45 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டு, அதாவது 2025 முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா பல தோட்டங்கள், லட்சக்கணக்கான வித்தியாசமான தாவரங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால தான் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது அப்படின்றத விட அதை வந்து அழகாகவே மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயம். ரொம்ப நீட்டாக எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு க்ளீனாக இருக்குது. ஸோ இது உள்ளே போகும்போதே மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி வெளியே இருக்க டிராஃபிக் சத்தம் எதுவுமே உள்ளே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் தாண்டி போகவே மனசு வரல, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாமளும் உள்ளே போகலாம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறையவே ஃப்ளவர் கார்டன்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட ஃபோட்டோ செஷன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த ஃபுல் ஏரியா பார்த்திங்கன்னா 165 ஏக்கர்ஸாக. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த 45 ஏக்கர்ஸ்க்கு மட்டும் இந்த செம்மொழி பூங்கா உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இது உள்ள பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குமே அவைலபிள். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட போனீங்கன்னா சூப்பராக 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ரிலாக்ஸ்டு பிளேஸ், மைண்ட் ரிலாக்ஸிங் பிளேஸ் அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டன் ஏரியாஸ் எல்லாம் இது உள்ளே இருக்குது. அது தனித்தனி பேரும் வச்சுருக்காங்க. செம்மொழி வனம், மகரந்த வனம், மூலிகை வனம், நீர் வனம், நட்சத்திர வனம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 23 வகையான தோட்டங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ், அதாவது ரொம்ப ரேரான ட்ரீஸ் நிறையவே இங்கே பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 5 lakhsக்கும் அதிகமான செடி கொடி மரங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நட்டு அதை வந்து ரொம்பவே நீட் அண்ட் கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் மரங்கள் மற்றும் செடிங்களோட விவரங்களை வந்து நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அங்கங்கே QR கோடும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது அந்த ட்ரீயோட நேமு, ஹிஸ்ட்ரி இது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். இது எல்லாமே இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ், வாக்கிங்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வாக்கிங்காக கிட்டத்தட்ட 2.2 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த பார்க்கை சுற்றி நம்ம வாக்கிங் போகிறதுக்காக ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி நிறைய இடத்துல செல்ஃபி பூத்ஸ் மாதிரியும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன் இமேஜஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை வந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண ஒரு மாதிரியான ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல. நாங்களும் இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றிட்டு, ஆனால் மொத்தமாக சுற்றி வரணுன்னா ரொம்பவே பொறுமை வேணும். பட் என்ஜாய் பண்ணுறதுக்கு தரமான ஒரு ஸ்பாட்டு. ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட். இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டன் ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் வந்து அமர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஆடிட்டோரியமும் அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆடிட்டோரியமும் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு 500 to 600 பீப்புள் வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே சின்ன அங்கங்கே ஃபவுண்டெயின்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கடையல் வள்ளல்களோட சிலைகள் அங்கங்கே பதிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நம்மளோட தமிழ்நாடோட ட்ரெடிஷன் கல்ச்சரை எடுத்து சொல்கிற மாதிரியும் இப்போ இருக்க ஹைடெக்கான எல்லா விஷயங்களும் வச்சு ஒரு நவீன தொழில்நுட்பமும் இருக்குது, நம்மளோட பாரம்பரியமும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மன நிறைவாகவும் இருந்துச்சு.
ஸோ இதுக்கு சார்ஜுமே பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 15 ருபீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 10 ருபீஸும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோயம்புத்தூர் போக டைம் கிடச்சிதுன்னா இந்த செம்மொழி பூங்காவை மறக்காமல் உங்களோட ஐட்டினரியில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு விஷயத்தை நாம் வந்து பார்க்காம விட்டோன்னா ரொம்பவே அன்லக்கி. ஸோ மறக்காமல் நீங்கள் கோயம்புத்தூர் போகும்போது இந்த செம்மொழி பூங்காவை விசிட் பண்ணிட்டு வாங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சூஸு, சில்ட்ரன், பெரியவங்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தீம் பார்க்கோட செட்டப்பும் இங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த ஜயண்ட் வீலு, பசங்க வந்து ஓடி விளையாடுறதுக்கான பார்க்கு, இதுக்குள்ளே இல்லாத விஷயமே இல்லாத என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வேணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு விசிட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்டு. நாங்கள் அப்படியே என்னோடய ட்ராவல் பண்ணி நீங்களும் இந்த செம்மொழி பூங்காவை நேரில் வந்து விசிட் பண்ண முடியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வீடியோ மூலமாக பார்க்குறதுக்காவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஃபவுண்டைன்ஸ் இந்த ஒரு இடத்துல இல்லை, பார்க் ஃபுல்லாகவுமே அங்கங்கே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபவுண்டைன்ஸை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொன்றும் யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்தது. அதுதான் ஹைலைட். இது வந்து ஒரு பார்க்கு அப்படிங்கிறதும் தாண்டி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சென்டராகவோ, ஒரு ஜிம் மாதிரி, ஒரு ரீக்ரியேஷன் சென்டராக, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக, நம்மளுக்கு ஒரு பொட்டானிக்கல் கார்டனாக, நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு க்ரீன் டூரிசம் அப்படிங்கிற ஒரு மெயின் கான்செப்ட். நம்ம வந்து இந்த பசுமையை எப்படி பாதுகாக்கலாம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு நல்லாவே தெரியும் எர்த் வந்து எவ்வளோ வேகமாக வெப்பமயமானிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மரங்கள் வளர்க்குறத இன்னும் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி, பூஸ்டப் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாம் பார்த்தாவது அந்த பச்சை பசேல்னு அந்த ஃபீல் நம்மளை வந்து எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக நாமளும் மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். இந்த ட்ரீஸு, பிளான்ட்ஸு, இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸு, ஒரு இடத்துலையும் ஈவன் ரெஸ்ட் ரூம்ஸுமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே போகலாம், நோ ப்ராப்ளம். அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளவே அங்கங்கே கேஃபட்டேரியா, கேன்டீன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களும் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம உள்ளே போனோன்னா 1 டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணோன்னா அதுக்கான ரைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே எவ்வளோ மன நிறைவாக இருக்குது தெரியுமா.
அந்த ட்ரீஸோட ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அது இன்னும் தனி அழகு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த ஸ்டாச்சூஸ், இந்த கார்டன், இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.